நண்பர்களே, வெல்கம் டு கண்ட்ரோல் ஆல்ட் தமிழ் சேனல். நம்ம இப்போ ஜென்ஏஐ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் 4. நேற்றுக்கு எபிசோடில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றியும் அட்டென்ஷன் மாடல்ஸ் பற்றி பார்த்தோம். மல்டி ஹெட்னா என்ன, QKV எப்படி அப்ளை பண்ணுறோம், ஸோ இதை பற்றியெல்லாம் பேசிக்கான ஐடியா பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி RNN இருந்தது, LSTM இருந்தது. ஓகே, ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராம்ப்ட். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐயில் ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்னா ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன? ஒரு சிம்பிள் இன்புட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏஐக்கு கொடுக்கறது. ஸோ நம்ம அதை கொடுத்தோடனே என்ன ஆகும்? ப்ராசஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ராம்ப்டோட வேலை. இப்போ நம்ம எல்லாருமே மேஜராக பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனல் ஏஐஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கான்வர்சேஷனல் ஏஐனா ஏஐ சாட்பாட்ஸ் கிட்ட நம்ம பேசுகிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இன்புட்ஸோ கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் அ ஷார்ட் ஸ்டோரி, ரைட் அ 2-line poem about a coffee அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது என்ன ஆகுது? அது ப்ராசஸ் பண்ணி புதுசாக ஜென்ரேட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது. பட் இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நம்ம ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட இன்புட் ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும். இல்லைன்னா டேட்டாஸ் டிஃபர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக டிபெண்ட் ஆக முடியாது, பிகாஸ் ஹல்யூசினேஷன் அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ப்ராம்ப்ட் கிட்டத்தட்ட என்ன வேணுமோ அது ஸ்பெசிஃபிக்காக கிளியராக சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ப்ராம்ப்ட் பெட்டர் அவுட்புட். இப்படி ஞாபகம் போகும். கிளியரான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் தாட்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட். எல்லாருமே மேஜராக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ், செகண்ட் கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட், தேர்டு டெக்னிக்கல் ப்ராம்ப்ட். இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸுங்கிறது தான் நம்ம சம்மரிஸ் கேட்கறது, எக்ஸ்பிளனேஷன்ஸ், குவிக் ஆன்சர்ஸ், இமெயில் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இந்த ரைட்டிங் பார்ட் இருக்கிற எல்லாமே டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸில் வந்துடும். ஸோ நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறீங்க, அதுலேருந்து சம்மரைஸ் பண்ண சொல்கிறோம், இல்லை ஒரு மெயில் கொடுத்து அதை டிராஃப்ட் பண்ண சொல்கிறீங்க, கொஷின்ஸ் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்கிறீங்க, ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ். இது மேஜராக நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், போயம்ஸ், ஜோக்ஸ், ஸ்டோரிஸ், ஃபன்னி கான்டென்ட்ஸ், இதெல்லாம் கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அண்ட் தேர்ட் இஸ் தி டெக்னிக்கல் ப்ராம்ப்ட். இந்த டெக்னிக்கல் ப்ராம்ப்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கோடிங் பண்ணுறவங்க சம்டைம்ஸ் டீபக்கிங்காகட்டும், பேர் ப்ரோக்ராமிங் ஆகலாம், ட்ரபிள் ஷூட்டிங்காக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் கைட் ஸ்டெப் பை ஸ்டெப் தேவைப்படும் போது இது மாதிரி டயத்தில் தே வில் கன்ஸ்ட்ரக்ட் அ ப்ராம்ப்ட். அதுதான் நம்ம டெக்னிக்கல் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். மேஜர் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கோட் ஸ்னிப்பட்ஸ் எழுத யூஸ் பண்ணுவாங்க, டெஸ்ட் கேசஸ் எழுதவும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டீபக் எரர்ஸ், டுட்டோரியல்ஸ் கிரியேட் பண்ண அண்ட் மல்டிபிள். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் ப்ராம்ப்ட்ஸில் வரும்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, ப்ராம்ப்ட் நம்ம எப்படி கரெக்டாக கொடுக்கணும்? இப்போது நான் சொன்னேன், ப்ராம்ப்ட் ஸ்பெசிஃபிக்காக கிளியராக இருந்தால் தான் பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். அப்போ அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், நீங்கள் சூப்பர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக நீங்கள் சொன்னாதான் உங்களோட ஏஐ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் அபவுட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கரெக்டாக தான் இருக்குது, டாக்ஸ் பற்றி எழுதணும். பட் இது ரொம்ப ஜென்ரலாக இருக்கிறதுனால அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்லாது, பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும். இன்ஸ்டெட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இது இன்னொன்று,
ரைட் a 3-line funny story about a pizza loving dog. ஸோ உங்களுக்கு ஸ்டோரி வேணும் இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டாக் பற்றியே வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் ஏஐ உங்களுக்கு அதுக்கேற்ற அவுட்புட் கொடுக்கும். ஜென்ரிக்காக இருக்கும்போது நம்மளோட அவுட்புட்ஸ் டிஃபர் ஆகும், ஆஸ் வெல் அஸ் பெட்டர் அவுட்புட்ஸ் கிடைக்காது. செகண்ட் ஒன், கிளியரான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணும், எந்த ஸ்டைலில் வேணும், என்ன பேட்டர்ன், உங்ககிட்ட என்ன டிசையர்ட் டோனில் வேணும், இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணும்போது தான் அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன், காம்ப்ளெக்ஸான டாஸ்க்ஸ் ஏதாவது ப்ராம்ப்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அட் அ டைம் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேபி அந்த ஒரு இப்போ 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட் அ டைம் கொடுக்குறீங்கன்னா அதில் மேபி 1 or 2 அது இக்னோர் பண்ண சான்சஸ் இருக்குது, இல்லை மிஸ்இன்டர்ப்ரெட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ரிக்வெஸ்ட்டாக போடாமல் ஸ்மால் சங்க்ஸாக பிரித்து மேனேஜபிள் ஸ்டெப்ஸாக கொடுக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸே கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போது உங்களோட டர்ன். இன்னைக்கான உங்களோட ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி கான்வர்சேஷனல் ஏஐ ஆஃப் யோர் சாய்ஸ் நீங்கள் போயிட்டு ஜென்ரிக்காக ப்ராம்ப்ட் கொடுக்காம ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் ஏஐ அப்படின்னா மாடரேட்டாக இருக்குது. நீங்கள் அப்படி கொடுக்காம எக்ஸ்பிளைன் ஏஐ லைக் ஐ எம் 12 years old with 2 daily life examples அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான அவுட்புட் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க். இன்னைக்கு உங்களுக்கு ப்ராம்ப்ட் பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் ரொம்ப எசென்ஷியலான கான்செப்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் எப்படி கொடுத்தா அவுட்புட் ஜென்ரேட் ஆகும் பெட்டராக, எஃபிஷியண்ட்டாக அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பிகாஸ் நம்ம ஜென்ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுவோம் அடுத்தடுத்த செஷன்ஸில். அது பில்ட் பண்ணும்போது அதோட இன்டர்னல் ஒர்க்கிங் புரியறதுக்கும் இது உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இஃப் யூ டூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட்ஸும் கவர் பண்ணணும் இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் பை. தேங்க்யூ.